அன்பான சகோதர சகோதரி தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவின் மனவாட்டிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டாயிருப்பதாக ஆமீன். இந்த நாளிலும் பரிசுத்தாவின் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த நாளில் பூமி சபிக்கப்பட்டிருக்கும். சரி, இந்த காரியத்தை குறித்து ஆவியானவர் நியாயப்பிரமாணம், கிருபையின் பிரமாணம், இது இரண்டுக்குள்ளான கிரியைகள் எவ்வாறாக வெளிப்படுகிறது, இதனை குறித்து தான் ஆவியான் வெளிப்படுத்துகிற இந்த நாட்களில் 26ஆம் நாளாக பூமி சபிக்கப்பட்டிருக்கும். சரி, இந்த காரியத்தை குறித்து ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இங்கே வார்த்தையை பாருங்க. பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சகத்தின் கனியை புசித்தபடினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோட அதன் பலனை புசிப்பாய். இங்கே பார்த்தீங்கன்னா, பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். இங்கே காரியத்தில் பார்த்தீங்கன்னா, நியாயப்பிரமாணத்தின்படி ஒரு ஆதாம் நாள் உண்டான காரியம். இது இன்னுமாக இந்த பூமி சாபத்துக்குள்ளாக தான் இருக்குது. அதே கிருபையின் பிரமாணம், கிருபையின் பிரமாணத்தில் பார்த்தீங்கன்னா, வெளிப்படுத்துகிற வயசில் இயேசு கிறிஸ்து அவர் 2ஆம் வருகை, உயிர் தெழுந்து 2ஆம் வருகையின் போது இயேசு கிறிஸ்து ஏன் வானத்தின் மேலேயே மேகங்கள் மேல் ஏன் நிற்கிறார் என்றால், அவர் நிற்கும் இடத்திற்கு கீழே வரைக்கும் பூமியுடைய எல்லை. இது முன்பாகவே ஆவியானவர் வெளிப்படுத்தி வார்த்தையை கொடுத்திருக்கிறார். இது பூமியுடைய எல்லை. இதுவரை அவர் நிற்பதற்கு கீழாக இருக்கிற வரை பூமியுடைய எல்லை. அதன் நிமித்தம் சபிக்கப்பட்டன பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இருக்கும். அப்போது இயேசு கிறிஸ்து சிலுவையின் ரத்தத்தின் மூலியமாக முழுசுமாக பரிசுத்தமாக்கிட்டாரே அப்படின்போது மெய்யாலுமே சத்தியம் சத்தியம். இயேசு கிறிஸ்து யார் ஏற்றுக்கொள்கிறோமோ, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிற எல்லோரையும் பரலோகம் என்னவென்றால் அவர்களை நீதிமான்களாகவும் பரிசுத்தவான்களாகவும் தேவனுடைய புத்திரர்களாகவும் கிறிஸ்துவின் சாயலாகவும் ஏற்றுக்கொண்டது. அதற்கு முன்பாக உள்ள காரியத்தை ஒன்றுமே பரலோகம் நோக்கவில்லை. கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளணும். அப்படி ஏற்றுக்கொள்கிறவங்க, இப்போ நாம் அந்த மாதிரி ரட்சிப்புக்குள்ளே ஞானத்தானம் எடுத்திருக்கோம்னா, அப்போ நம்ம எப்படிப்பட்டவங்கன்னா, இந்த பூமி சபிக்கப்பட்டது, ஆனால் நான் பரிசுத்தவான், என்னை நீதிமானாகவும் பரிசுத்தவானாக பரலோகம் முத்திரையிட்டது. அதனால் நம்மளுடைய விசுவாசம் என்னவா இருக்கணும்னா, நான் நிற்கிற இடமும் பரிசுத்தம், நான் நடக்கிற இடம் எல்லாமே பரிசுத்தம். அப்படி எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம், அவங்க எல்லாருக்குமே இந்த பூமி பரிசுத்தமானது. ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் இந்த பூமியில் எல்லோரும் ஏற்றுக்கொண்டார்கள். ஒரே ஒருவர் மாத்திரம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அந்த சாபத்தின் காரியமாக சபிக்கப்பட்ட பூமி அது சபிக்கப்பட்டதான். எல்லாமே ஒரே எப்படி பார்த்தீங்கன்னா, எல்லாரும் ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன் ஏற்றுக்கொள்ளனாலும் அந்த பூமி சபிக்கப்பட்ட பூமியாக தான் இருக்கும். அதனால தான் நம்ம காரியத்தில் பார்த்தீங்கன்னா, மற்றொரு காரியத்தில் கூட அதனை குறித்து வெளிப்படுத்துகிற காரியம், நம்மளுடைய அநேக காரியங்கள் நியாயப்பிரமாணத்தின்படியே நாம் நிற்போம். என்னவென்றால், பூமி சபிக்கப்பட்டதுன்னு. ஆனால் கிறிஸ்துவின் பிரமாணத்தை நாம் ஏற்றுக்கொண்ட பின்பாகவும் நம்மளுடைய அதே காரியத்தில் தான் இன்னுமாக இருப்போம். அப்படி இருக்கிற வேளையில் அதனுடைய கிரியைகள் அவ்வாறு தான் இருக்கும். அதே போல் அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் பேதுருவுக்குள்ள காரியமாக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்னாடி பேதுருக்காக வானத்திலிருந்து அவருக்கு அவர் புசிப்பதற்காக ஊறுகிறதும்
பறக்கிறதெல்லாம் வந்து பரலோகத்துலேருந்து கொடுக்கும்போது பேதுரு என்ன சொல்கிறார்னா, நான் இதை புசிக்க மாட்டேன், அதாவது அசுத்தமானதும் சுத்தமில்லாததை தீட்டானதெல்லாம் நான் வந்து புசிக்க மாட்டேன் என்று சொல்கிறார். ஆனால் அப்போஸ்தலர் 10:15 பார்த்தீங்கன்னா, அப்பொழுது தேவன் சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டாக எண்ணாதே என்று 2ஆம் தரமும் சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. இப்படி 3 தரமும் கூறும்போதும் பேதுரு புசிக்கல, மீண்டும் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. இதற்குள்ளான காரியம் பார்த்தீங்கன்னா, பேதுரு நியாயப்பிரமாண போதகர். அவர் நியாயப்பிரமாணத்தின்படியே கற்று அதன்படியே தான் அறிந்து கொண்டவர். அப்படிப்பட்டவர் என்னவென்றால், கடைசி இறுதி வரை நான் புசிக்க மாட்டேன். ஆனால் இயேசு கிறிஸ்து எல்லாமே தேவன் சுத்தமாக்கிட்டார்னா எப்படி சுத்தமாக்கினார்? தன்னுடைய குமாரன் சிலுவையின் இரத்தத்தின் மூலமாக சகலத்தையும் சுத்தமாக்கிட்டார். இன்னும் காரியமாக பற்றினால், பல ஆண்டுகளாக பன்றி இறைச்சியை சாப்பிடவே கூடாது, அது தீட்டு. ஆம், நியாயப்பிரமாணத்தின்படி அது தீட்டு. ஆனால் கிருபையின் பிரமாணத்தின்படி அது பரிசுத்தமாக்கப்பட்டது. இன்னுமாக இதோட வாக்குவாதங்கள் கூடிக்கிட்டே போகிறத தவிர, ஆனால் கிருபையின் பிரமாணத்தின்படி அது என் தேவன் பரிசுத்தமாக்கிட்டார். அதை விட, பன்றியை விட என்னுடைய பாவக்கிரியல் அநேகமாக இருந்தது. என்னையே பரிசுத்தவனாக்குறது போல தேவன் சகலத்தையும் சிலுவையின் இரத்தத்தின் மூலமாக சகலத்தையும் பரிசுத்தமாக்கிட்டார். நான் விசுவாசிக்கும் போது தான் கிருபையின் பிரமாணம் நிறைவேறும். அதற்காக பேதுருவை ஒன்றும் அவர் சொல்லவில்லை. ஏனென்றால் பேதுரு அவர் அறிந்து கொண்டது நியாயப்பிரமாணத்தில் உள்ள காரியங்கள். கிருபையின் பிரமாணத்தின்படி முழுமையாக பரிசுத்தமாக்கப்பட்டது. பன்றி இறைச்சி அது தேவன் எனக்காக பரிசுத்தமாக்கப்பட்டது என்று நாம் புசிக்கும்போது அது ஒன்றுமே பாவம் அல்ல, அது தீட்டும் அல்ல. நியாயப்பிரமாணத்தின்படி அது தீட்டு. ஆனால் நியாயப்பிரமாணத்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து முழுமையாக நிறைவேற்றிவிட்டார். எதன் மூலியமாக? சிலுவையின் இரத்தத்தின் மூலியமாக. இங்கே சபிக்கப்பட்டிருக்கும் சொல்ல வேண்ட வார்த்தை அந்த ஒருவர் மூலமாகவே, ஆதாம் மூலியமாகவே ஆகுதாம் நிமித்தம் சபிக்கப்பட்டது. கிறிஸ்துவின் நிமித்தம் அது முழுமையாக பரிசுத்தமாக்கப்பட்டது. இந்த காரியத்தில் அடுத்த ஒரு வார்த்தை என்ன சொல்கிறார்னா, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோட அதன் பலனை புசிப்பாய். எல்லா காரியத்திலும் தாங்க, நம்ம இருக்கிற எல்லா காரியத்திலும் யாராலையும் இன்றைக்கி நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன்னு ஒரு நாள் முழுவதுமாக 24 மணி நேரமும் அவர்களால் சொல்ல முடியுமானா முடியாது. அவங்க எண்ணின காரியத்திற்கு விரோதமாக நடக்கும். இது வந்துட்டு ஒருவேளை என்னோட விசுவாசம் குறைவாக இருக்குமோ? இது அல்ல. தேவ வார்த்தை என்பது அதுதான். அது அந்த கிரியை சத்தியம், சத்தியமே. அவட நம்மளோட ஒவ்வொரு செயல்களும் அதை போல தான். நம்ம எண்ணின மாதிரி இருக்காது, அதுக்கு விரோதமாக நடக்கும். அது விரோதமாக நடக்கும்போதும் நாம் அதை எப்படியாக கிருபையின் பிரமாணத்தின்படி ஏற்றுக்கொள்ள வேண்டுமென்றால், என் தேவன் எனக்கு எதை செய்தாலும் நன்மைக்கு தான் செய்வார் என்று நாம் அதை ஏற்றுக்கொள்ளும் போதுதான் அது எனக்கு பாரமாக இருக்காது, சமாதானத்தையாக இருக்கும். சரி, இந்த நாளிலும் ஆவியான வெளிப்படுத்தின சத்தியத்துக்காக நன்றி செலுத்துவோம். இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் ஊரிலும் ஒருவராக இருக்குது தேவனே, உம்முடைய ஒருவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. ஆமென்.